7th ஃபஸ்ட்டு லெசனில் இலக்கணம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் குற்றியலுகரம் வந்து ரொம்ப ஈஸியான இலக்கணம் தான். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பது. தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு 2 வகை இருக்குது. முதல் எழுத்து வந்து உயிர் 12 மெய் 18 முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்து எதுனா உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எதுனா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பனவாம். இந்த 10 தான் வந்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரம் பற்றி இனி காண்போம். குற்றியலுகரம் குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. கு வந்து குறில் எழுத்து தான். இப்போ இந்த குற்றியலுகரம்லாம் வந்து குறில் எழுத்துக்கள். ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கக்கூடியது தான் குற்றியலுகரம். இப்போ குசுடு, துபுரு ஆகிய 6 வல்லினம் உகரம் ஏறிய சொல்லில் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். அவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கணும்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். அதாவது இது நடுவுலையும் வராது, ஃபஸ்ட்லையும் முதல் எழுத்துலையும் வராது, நடு எழுத்துலையும் வராது, இந்த கடைசியான இறுதியில் மட்டும்தான் வரும். காசு, கான்றது நெடில தொடர்ந்து வர்றது காசு குற்றியலுகரம். இது நெடில் தொடர் குற்றியலுகரம். எஃகு, அக்கு வருதுல்ல, இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். எஃகு. பயறு, பாட்டு, பந்து, சால்பு, பயறு, ஈ கூட்டல் அ வந்து உயிர் வருது, அதனால் இது உயிர் தொடர் குற்றியலுகரம். பாட்டு, இட்டு, கசட தபர, இது வன் தொடர் குற்றியலுகரம். பந்து, ஞெங்கென நமன, மென் தொடர் குற்றியலுகரம். சால்பு, எரள வளல, இடைத்தொடர் குற்றியலுகரம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். இப்போ தனிக்குறியில் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம், குறியில் எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம் ஏறிய வல்லினமைகள்லாம் ஒரு மாத்திரை அளவே ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். வல்லினம் இல்லாத உகரங்கள் முழுசாக தான் ஒலிக்கும். அவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் ஒலிப்பதை முற்றியலுகரம் சொல்லுவோம். இப்போ இந்த குசுடு துபுர் வந்து தனி குறியில் எழுத்து வரும்போதெல்லாம் முழு மாத்திரை அளவு தான் இருக்கும், அதனால் இதை முற்றியலுகரம் சொல்லுவோம். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு இதெல்லாம் வந்து முற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய அசை சொற்களை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து கரம், அகரம், அக்கான், மக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம். கான்கு. காரம் உயிர் நெடியில் சொல்லும்போது நெடில் எழுத்துக்களை ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய அசை சொற்களை பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம்ன்ற வரது. நெடில் எழுத்துக்களை கான், ஐகான், ஔகான் சொல்கிறது. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் சொல்கிறாங்க. ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம் அப்படின்னு சொல்லப்படுது. தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் முற்றியலுகரம். தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் முற்றியலுகரம். குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கலாம். முன்னாடி உள்ள எழுத்தை வச்சு 6 வகையாக பிரிக்கலாம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலாக வரும், தனி நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈரெழுத்து, இவை வந்து ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும். ஈரெழுத்து சொற்களாகவே ஃபஸ்ட்டு நெடில் தொடர், நெடில் எழுத்து, அடுத்தது குற்றியலுகரம் வந்தாலே அது நெடில் தொடர் குற்றியலுகரம்.
பாகு, மாசு, பாடு, காது, ஆறு இவையெல்லாம் நெடில்தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் இது வந்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம். அக்கு, எஃகு, இக்கு இதெல்லாம் வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். இது தனி நெடில் வராது. இதோ வரலாறு, இதுக்கு முன்னாடி 2 குறிலும் வந்திருக்குது. இதே தனி நெடிலாக வந்து ஆறுன்னு வந்திருந்தா அது உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வந்திருக்கும். தனி நெடில் அல்லாத உயிர் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். அரசு, ர, இரு குட்டல, சு இதை வந்து நம்ம நடுவில் இருக்கிற வார்த்தையை பிரித்து பார்க்கணும். அரசு இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். கயிறு, ஈ குட்டல் ஈ வருது கயிறு. 9 இப்பு குட்டலை ப வருது. வரலாறு இல்லு குட்டலை லா வருது. அதனால் இதெல்லாம் நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். அடுத்தது வன் தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்களை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்றுலாம் வந்து வல்லின மெய்கள். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று இதெல்லாம் வந்து வன் தொடர் குற்றியலுகரம். மென் தொடர் குற்றியலுகரம். இங்கு, இங்கு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இதெல்லாம் வந்து மெல் தொடர்கள் மெல்லினம். மென் தொடர் குற்றியலுகரம். பங்கு, பஞ்சு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்றுலாம் வந்து மென் தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம். இங்குக்கு பக்கத்தில் வருது பாருங்க. மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குசுடு துபுரு கசட தபர உகரம் ஏறிய கசட தபர மெய்யெழுத்துக்கள் வந்து குற்றியலுகரமாக வரும். இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் கூ, தூ, ப மட்டும்தான் இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் வரும். இந்த சு, டு, ரு வராது, ஏறி வராது. இதில் கடைசி எழுத்தா வராது. கடைசி எழுத்தாவோ இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் சு, டு, ரு வந்து இணைஞ்சு குற்றியலுகரமாக வராது. இடைனை இல்லு, இவ்வு, இழு அதில் இவ்வும் வந்து குற்றியலுகரத்தில் இவ்வு வராது. இவ்வு எழுத்தை தொடர்ந்து எந்த குற்றியலுகரமும் வராது. மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆகும். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. ஈயே, இர்ரு, ஈய தொடர்ந்து தூ வந்திருக்குது. இர்ற தொடர்ந்து பூ வந்திருக்குது. இல்ல தொடர்ந்து பூ வந்திருக்குது. இழு தொடர்ந்து கூ வந்திருக்குது. இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதான் இவ்வுன்றத தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இடைத்தொடர் குற்றியலுகரம் இல்லை. அதே மாதிரி சு, டு, ரு ஆகிய எழுத்துக்கள் அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் கிடையாது. அடுத்தது குற்றியலிகரம். வரகு கூட்டல் யாது. இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரஹியாது அப்படின்ற மாதிரி வரும். அதனால் யாதுன்ற வர இடத்துலலாம் முன்னாடி ஈ வரும்னா சொல்லின் முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகிய இகரம் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம் எனப்படும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலுகரம். குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டுமே வரும். குற்றியலுகர சொற்கள் தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்தொழிக்கும். இந்த யாது எழுத்து வரும்போது இங்கே முதல் எழுத்தில் கடைசி இது கூவோ பூ இந்த குசுடு துபுரு இருந்து கசட தபரந்து யா வருதுன்னா அதில் வந்து குற்றியலுகரமாக மாறும். இக்கு ப்ளஸ் யா கியா அப்படின்னு மாறுது. அதனால் டூ ப்ளஸ் யா டியா அப்படின்னு மாறுது. இதே மாதிரி இதோட ஓசை குறைந்து
ஒரு எழுத்து உள்ள இகரம் வந்து ஒரு மாத்திரை உள்ள இகரம் அரை மாத்திரை அளவு ஒலிப்பது தான் குற்றியல் இகரம். இது வந்து யாதுன்றது குசுடுதுபுருக்கு பின்னாடி யாதுன்றது வரும்போது வரும். அப்புறம் மியான்ற சொல்லி இப்போ வழக்கில் கிடையாது, ஃபஸ்ட்டெலாம் இருந்துச்சு செய்யுளில் தொன்மையான காலத்தில். கேன்மியா என்பது ஒரு அசை சொல், அது அசை சொல்லாக இருந்துச்சு, ஓசை நயத்திற்காக மட்டுமே வரும். இதில் மீ குட்டல் இம்மு குட்டல் இ உள்ள இகரம் குற்றியல் இகரம். அந்த இம்மு குட்டல் இ இது வந்து குற்றியல் இகரம். இச்சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். கேள் குட்டல் மியா கேன்மியா, செல் குட்டல் மியா சென்மியா அப்படின்னு. குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இப்போ வந்து உரைநடையில் குற்றியல் இகரம் வரத்து கிடையாது, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது. எனப்படுவது யாது, படுவது யாது, தோப்பியாது, கொக்கியாது, நாடியாது, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ படிக்கிற வார்த்தைகளில் எதுவுமே வராது. இதெல்லாம் இலக்கியங்களில் மட்டும்தான் வருது. ஓகே, குற்றியலுகரம் ரொம்ப ஈஸி தான், முடிஞ்சிச்சு.